அனைத்து மக்களுக்கும் வணக்கம். இப்போ நம்ம யாரை இன்டர்வியூ எடுக்க போறோம்னா, அரசியலில் ஓரளவு முதிர்ச்சி பெற்ற உதயகுமார் அவர்கிட்ட தான் நம்ம இன்டர்வியூ எடுக்க போகிறோம். இப்போ பரபரப்பாக அரசியல் நடந்து முடிஞ்சிருக்குது. இந்த அரசியலில் யார் யாருக்கு வெற்றி வாய்ப்பு, ஒரு குறிப்பிட்ட தொகுதியை பற்றி அவர்கிட்ட கேட்க போகிறோம். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஏடிஎம்கேவை பொறுத்தளவுக்கு இபிஎஸ் ஓபிஎஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிளவாக இருக்குது. இதில் ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா அவரோட தனி பெரும்பான்மை நிரூபிக்கணுங்கிறதுக்காக ராமநாதபுரம் தொகுதியில் தனியாக பலாப்பழ சின்னத்தில் நிற்கிறாரு. அங்கே ராமநாதபுரத்தில் ஓட்டு எல்லாம் போட்டு மக்கள் முடிச்சுட்டாங்க. அங்கே இப்போதைக்கு என்னன்னா மக்கள் யாருக்கு எப்படி ஓட்டு பண்ணியிருக்காங்கங்கிறது ஓரளவுக்கு தெரியும். இதை வச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் அங்கே ஜெயிப்பா? நவாஸ் கனியா, இல்லை ஓபிஎஸ்ஸா, இல்லை வேற அதர் பார்ட்டி ஏடிஎம்கே ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்கா? ஓபிஎஸ் வெற்றி பெறதுக்கு 100% வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ஓபிஎஸ் ஏன்னா முதலமைச்சராக இருந்தவர், ஒரு அனுபவமான முதிர்ச்சி பெற்ற அரசியல்வாதி. அதனால் ஓபிஎஸ் எப்படி வெற்றி பெறணும் அப்படிங்கிற யுக்தி அவருக்கு தெரியும். அந்த யுக்தியெல்லாம் யூஸ் பண்ணி அதை உபயோகப்படுத்தியிருப்பார். அந்த உபயோகப்படுத்துறதோட பலனா அவர் வெற்றி பெறத்துக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அவர் வெற்றி பெறனா கண்டிப்பாக அவர் வெற்றி பெற. பலாப்பழ சின்னம் மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு? பலாப்பழ சின்னத்தோட ஓபிஎஸ்ங்கிற பேர் ஓபிஎஸ்ங்கிற பேரும் அவருடைய முகமும் மக்களுடைய பெரும்பாலும் ரீச் ஆயிருக்கு. மக்கள் இப்போ நியூஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 4-5 ஓபிஎஸ்கள் இருக்காங்களா? இதுல எப்படி எந்த ஓபிஎஸ் கரெக்டாக கண்டுபிடிச்சு மக்கள் வாக்களிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஓபிஎஸ் பேர் இல்லாட்டி போனாலும் முகம் இருக்குங்களா, முகம் அம்மாவோட இருந்த முகம், நியூஸில் பார்த்த முகம், டிவியில் பார்த்த முகம் இருக்குல்ல, அதை வச்சு ஓட்டு போட்டுருவாங்க. கண்டிப்பாக அதுக்கு நேராக ஓட்டு போட்டுருப்பாங்க, பட்டம் நடத்திருப்பாங்க. அதனால 100% இல்லைனாலும் ஒரு 80% 80% ஓபிஎஸ் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு. ஓகே, ராமநாதபுரம் தொகுதியில் ஓபிஎஸ் பலாப்பழ சின்னம் தான் வெற்றி பெற போகுது அப்படின்னு கணிச்சு சொல்றீங்க. ஆமாம். அடுத்ததா பார்த்தோம்னா நம்ம கொங்கு மண்டலத்துக்கு வருவோம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, அவரோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? பாஜக மாநில தலைவர் வெற்றி வாய்ப்பு ஒரு 40% தான் இருக்கு. ஒரு 40% 30% பிரிஞ்சுதான், பிரிஞ்சுதான் முத்தரப்பு போட்டி பாஜக. ஏன்னா கோயம்புத்தூரை பொறுத்த அளவுக்கு இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஒரு வாக்கு வங்கி மட்டும் வாங்கலாம், ஆனா ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. அண்ணாமலை ஒரு டேலண்டான பர்சன், அதனால பேச்சாற்றல் மிக்க ஒரு மனிதர். அதனால அவருக்கு 40%. சென்ட்ரலில் அவர் ஜெயிச்சா சென்ட்ரலில் மத்திய அரசு மூலயமா சில திட்டங்களை வாங்கி தருவாருங்கிறதுனால மக்கள் ஓட்டு போடலாம். அதனால் அவருக்கு அதன் மூலமாக ஒரு 40% ஓட்டு அவருக்கு கிடைக்கும். ஓகே ஓகே. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான தொகுதி சிதம்பரம் தொகுதி. ஏன்னா சிதம்பரத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் 2 முறை எம்பியா இருந்திருக்காரு, சிட்டிங் எம்பியா இருந்திருக்கிறாரு. அவர் திரும்பவும் போட்டி போடுறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா சந்திரமோகன் ஏடிஎம்கேலையும், சந்திரகாசன் ஒரு ஏடிஎம்கேலையும், பிஜேபியில் பார்த்தீங்கன்னா கார்த்தியாயினி, அதாவது வேலூரோட முன்னாள் மேயர் இங்கே போட்டி போடுறாங்க. இவங்க 3 பேரில் ஒப்பிடக்குள்ள திருமாவளவனுக்கு ஓட்டு கிடைக்குமா, இல்லை கார்த்தியாயினி சந்திரகாசன் யாருக்கு இங்கே வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கு? மக்கள் ஓட்டு போட்டதை வச்சு சொல்லுங்க. முதல்ல நானும் சிதம்பரம் தொகுதி தான் சொல்லி வரும்னா, அது அடுத்தது என்னன்னா ரெட்டலையை பொறுத்த வரைக்கும் வாக்கு வங்கி 1.5 கோடி வாக்கு வங்கி அதிகமாக இருக்கிறதுனால ரெட்டலைக்கு முத்தரப்பு போட்டி தான். சிதம்பரம் தொகுதியில் முத்தரப்பு போட்டி தான். திருமாவளவனுக்கு திரும்ப வாய்ப்பு இருக்கா? திருமாவளவன் சிறந்த ஒரு பேச்சாற்றல் மிக்க ஒரு தலைவர் தான். அந்த சமுதாயத்துக்காக ஒரு போராடக்கூடிய தலைவர் தான். இருந்தாலும் அந்த சமுதாயத்துக்காக அவர் சமுதாயத்துக்காக சட்டமன்ற தொகுதியாக எந்த விதமான ஒரு
அந்த தொகுதிக்கு மறுபடியும் வந்து மக்களுக்கு எதுவும் செய்யலங்கிறீங்க, அந்த செய்யல. சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு எதுவும் செய்யல, வந்து இந்த பார்க்கல. கடந்த முறை வெற்றி பெற்றார ஒழிஞ்சு அந்த சமுதாயத்தை அந்த தொகுதிக்காக அவர் வந்து பெரும்பாலும் ஒன்றும் செய்யல அவர். அதனால அதே சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் கார்த்திகேயனும். கார்த்திகேயன் வந்து ஒரு சிறந்த ம், ஒரு கல்வியில ஒரு சிறந்த கல்வி ஒரு படிச்சவங்க, ஒரு சிறந்த ஆளுமை மிக்க ஏற்கனவே மேயரா இருந்திருக்காங்க. மேயரா இருந்தவங்க, கவர்மெண்ட் போஸ்டிங்ல இருந்தவங்க, ஆளுமை மிக்க ஒரு தலைவின்னு சொல்லலாம். மாநில பொதுச் செயலாளராக பாஜகவில் இருக்காங்க. அவங்க வந்து வெற்றி பெற்றா நல்லா இருக்கும். உத்தரவு போட்டி தான் யாருக்கும் பெரும்பாலும் இரட்டலைக்கு வெற்றி பெறதுக்கு ஒரு 40% வாக்கு ரெட்டலைக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கதா சொல்றீங்க. இந்த இரண்டாவது தரப்புல போட்டி போறதுக்கு பானையும் தாமரையும் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததா விடுதலை சிறுத்தையை பத்தி பேசிட்டோம். அடுத்து பாமக வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரியில எந்த டைம் இல்லாமல் இந்த டைம் வந்து அன்புமணி ராமதாஸ் அவங்களோட மனைவியாரையே நிற்க வச்சிருக்கிறாரு. அந்த இடத்துல வந்து தருமபுரியில அவங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும், அவரோட பொண்ணுங்களில் கூட பிரச்சாரத்தில் இறக்கி பண்றாரு, எல்லாமே தீவிரமா பிரச்சாரம் பண்றாங்க. அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அங்கே தருமபுரியில எப்படி இருக்கும்? தருமபுரியை பொறுத்தவரையும் ஏன் அன்புமணி ராமதாஸ் வைக்காம அன்புமணி ராமதாஸோட மனைவியை நிப்பாட்டினார்னா, அன்புமணி ராமதாஸ் வந்து ராஜ்யசபா எம்பியா இருக்கிறதுனால அன்புமணி ராமதாஸோட மனைவியை நிப்பாட்டினாரு. அன்புமணி ராமதாஸோட மனைவி வந்து ஐநா சபை வரைக்கும் போய் பேசி ஒரு சிறந்த ஒரு ஆளுமைங்கிறத நிரூபித்து வந்துருக்காங்க. அவங்களும் ஒரு சிறந்த ஆளுமையான ஒரு நபர் தான். இருந்தாலும் பாமகவுடைய தொண்டர்கள், பாமக நிர்வாகிகள் சரியாக வேலை செய்யலைங்கிறதுனால இழுபறியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் வெற்றி பெற்ற வாய்ப்பு இருக்கு, இருந்தாலும் கொஞ்சம் இழுபறியா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு மக்களோட ஓட்டை போட்டுறதுக்கு வச்சு அவங்க சொல்றதை வச்சு சொல்றீங்க இழுபறியா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு. தேனி நாடாளுமன்ற தொகுதி திரு டிடிவி தினகரன் அவர்கள் ஏற்கனவே எம்எல்ஏ இருந்திருக்காரு. திரும்ப பார்த்தீங்கன்னா இப்போ எம்பி எலெக்ஷனில் ரொம்ப நாள் கழித்து போட்டி போடுறாரு. அவருக்கோட மக்கள் வந்து அவர் எப்படி ஓட்டு போட்டதை வச்சு அவருக்கான செல்வாக்கு இருக்கா, செல்வாக்கு கரெக்டாக இருக்குதா, பழைய மாதிரி வந்து எம்எல்ஏ சீட்டில் ஜெயிச்ச மாதிரி வந்துடுவாரா அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க. தேனி அவருக்கும் அரசியல் நுணுக்கம், தேர்தல் நுணுக்கம் தெரிஞ்சவர். அவருக்கும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு 40-50% ஆகும். அப்போ ஜெயிக்கிறதுக்கான இழுபறியான வாய்ப்பு தான் அவருக்கும் இருக்குன்னு சொல்றீங்க. ஆமாம், இழுபறியான வாய்ப்பு 30% ஒரு 40% 40% மக்கள் ஓட்டு போட்டதை வச்சு. இவங்கெல்லாம் ஜெயிச்சாதான் வந்து எடப்பாடி பழனிசாமி அதிமுக, நான் வந்து அதிமுகவில் தான் இருக்கேன் நான். இருந்தாலும் என்னுடைய எண்ணம் என்னன்னா, அதிமுக மீண்டும் 4 அணிகளும் ஒன்று சேரணும். 4 அணிகளும் பிரிஞ்சிருந்தா சட்டமன்ற தொகுதியில் இப்போ பாராளுமன்ற தொகுதியிலேயே 40 தொகுதிகளும் பெரும்பான்மையாக வெற்றி பெற முடியாது. இப்போ சட்டமன்ற தொகுதியும் அது மாதிரி இல்லாமல் முழுசாக வெற்றி பெற்று சட்டமன்ற தொகுதி ஆட்சியை பிடிக்கணும்னா 4 அணிகளும் ஒன்று சேர்ந்து எடப்பாடி இதை உணர வேண்டும். டிடிவி தினகரன் அவர்கள் வெற்றி பெற்று, ஓபிஎஸ் அவர்கள் வெற்றி பெற்று ஓட்டு மீண்டும் அதிமுக வந்து அழிய வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் அல்ல. இருந்தாலும் இபிஎஸ் அவர்கள் வந்து இபிஎஸ் அவர்கள் வந்து இதை உணர வேண்டும். இபிஎஸ் அவர்கள் உணர்ந்து நமது அணிகள் பிரிந்தால் இப்படிதான் நிலைமை ஆகும் என்பதை உணர்ந்து மீண்டும் 4 அணிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு தாய் பெற்ற மகள் ஒன்று சேர்ந்தால் வெற்றி நிச்சயம் என்பது போல 4 அணிகளும் ஒன்று சேர்ந்தா ஏடிஎம்கேவுக்கு ரொம்ப வலு சேர்க்கணும்னு இந்த பரபரப்பான சூழ்நிலையில பாத்தீங்கன்னா, நம்ம வந்து தென் சென்னையை ரொம்ப எல்லா மக்களுமே ரொம்ப உற்று நோக்குனாங்க தமிழகத்துல. ஏன்னா இரண்டு மாநிலத்தோட ஆளுநரா இருந்துட்டு அந்த ஆளுநர் பதவியை வந்து ராஜினாமா பண்ணிட்டு அவங்க திரும்பவும் பாஜகவில் சீட்டு கொடுத்து அவங்க தென் சென்னையை வந்து தேர்ந்தெடுத்து எம்பி எலெக்ஷன்ல நின்றுருக்காங்க. அவர் இங்கே பிரச்சாரம் பண்ண உள்ளே மக்கள் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க அவருக்கு. அவங்க பிரச்சாரம் பண்ணி முடிச்சு ஓட்டுலாம் போலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த தொகுதியோட நிலவரம் எப்படி இருக்குது? தென் சென்னையை வந்து கைப்பிடிப்பாரா? தமிழிசை தங்கபாண்டியன் ஏற்கனவே எம்பியா இருந்தவங்க. தமிழிசை தங்கபாண்டியன் வந்து எதிர்த்து தமிழிசை சவுந்தரராஜன்
இன்னொரு ஆள் தமிழிசை சவுந்தரராஜன். இன்னொரு ஆள் மூணாவது ஆள் இன்னொரு ஆளு தெரியலையே. சரி ஓகே. 2 பேரு ரெண்டு தான் பேர் போட்டி. தமிழச்சி தங்கபாண்டியன் ஏடிஎம்கே வந்து யாருன்னே தெரியல, அந்த அளவுக்கு இருக்குது. ஏடிஎம்கே தமிழச்சி தங்கபாண்டியன் தமிழச்சி சவுந்தரராஜன் 2 2 பேரும் பேரும் தான் போட்டி. இருமுனை போட்டி தாங்க. இருமுனை போட்டி. மும்முனை போட்டின்னு கூட சொல்ல முடியாது. தமிழச்சி தங்கபாண்டியனுக்கு வாக்களிப்பு வெற்றி பெற்ற வாய்ப்பு இருக்கு. 100% இருக்குங்க. நீங்க 100% இல்ல, 40 to 50 அந்த அளவுக்கு. இதெல்லாம் நீங்க இந்த கருத்து கணிப்பு நீங்களாம் எதை வச்சு சொல்றீங்க? நீங்க வந்து களத்துல போய் பாத்துறீங்களா? மக்களோட கருத்தை கேட்டுறீங்களா? எதை வச்சு நீங்க சொல்றீங்க? உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இது. வந்து முழுக்க முழுக்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும்தான். ஆமா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இது. வந்து முழுக்க முழுக்க வந்து எப்படி மாறணும், கிட்டத்தட்ட மாறலாம், ஃபிளெக்சிபிளான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ஓகே ஓகே ஓகே. அடுத்து வந்து அரசியல், இப்போ நடக்கிற தமிழக அரசியலை பற்றி உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா? தமிழக அரசியல் இப்படியே போனால் நல்லா ஆரோக்கியமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நாம் தமிழருக்கு வாய்ப்பு அடிக்கலாமா? இல்லை அடுத்து தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கழகம் உருவாகிருக்குது, அதுக்கு மக்கள் வாய்ப்பு அளிப்பாங்களா? திமுக அதிமுக திமுக அதிமுக போன்ற கட்சிகள், அனுபவம் வாய்ந்த கட்சிகள், அனுபவம் வாய்ந்த நபர்கள், அனுபவம் வாய்ந்த ஆளுமைகள், பெரிய பெரிய தலைவர்கள் என்ன பண்ணணும்னா அவங்கள்ட்ட திறமைகள் இருக்கு. அதிமுகவோட தலைவர்கள்ட்ட திறமைகள் இருக்கு, ஆட்சி செய்த அனுபவங்கள் இருக்கு. அவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா ஊழல் பண்ணாமல் ஆட்சி பண்ணாங்கன்னா நம்ம நாடு தமிழ்நாடு மேலும் பெரிய ஒரு முன்னேற்றமான ஒரு நாடாக முன்னேறும். மற்றபடி நாம் தமிழர் வந்தாங்கன்னா மறுபடியும் தப்பு செஞ்சு வரத்துக்குள்ள அது வந்து கற்றுக்கிட்டு வரத்துக்குள்ள அவங்க வந்து பேசலாம். தியரிட்டிக்கல் வேற, ப்ராக்டிக்கல் வேற. தியரிட்டிக்கல்னா சொல்றது வேற, செய்யறது வேற. எது வேணாலும் சொல்லலாம், ஆனால் செய்யறது கஷ்டம். அது மாதிரி 40-50 வருஷம் ஆட்சிகளில் இருந்த திமுக அதிமுக போன்ற நபர்கள் வந்து சிறந்த ஆளுமைகள், ஊழல் செய்யாமல் நேர்மையாக இருந்தாங்கன்னா, நேர்மையாக காமராஜர் போல இருந்தாங்கன்னா நாடு முன்னேற்றமான நம்பர் 1 இடத்துக்கு, சிங்கப்பூர் மாதிரி நம்பர் 1 இடத்துக்கு வரலாம். ஓகே. இப்போ நடந்து முடிந்த எம்பி எலெக்ஷனை பற்றி உங்களோட கருத்து எப்படி? கரெக்டான நியாயமான முறையில் எம்பி எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்குதா? யாரும் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எம்பி எலெக்ஷன் போல் பணப்பட்டுவாடாங்கிறது அதிகமாக இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதிகமாக பண்ணலங்கிறது என்னோட கருத்து. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பணப்பட்டுவாடா நடந்துட்டு தான் இருக்கு. பணப்பட்டுவாடெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது, நடந்துக்கிட்டு தான் இருக்கு. மற்ற எலெக்ஷன் மாதிரி அதிகமாக இல்லாமல் இந்த எலெக்ஷன்ல பணப்பட்டுவாடா கம்மியா இருக்கு. சட்டமன்ற தொகுதி கம்பேர் பண்ணவரில் இப்போ எம்பி எலெக்ஷன்ல பணப்பட்டுவாடா கம்மி தான். சட்டமன்ற தொகுதிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து சொல்லுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா பாஜக கூட்டணி வந்து எந்த ஒரு அமௌண்ட்டுமே யாருக்கும் ரிலீஸ் பண்ணல, யாருக்குமே கொடுக்கலங்கிற மாதிரி கேள்விப்படுறோம். இது எப்படி உண்மைதானா? அது 100% உண்மை. மற்ற கட்சிகள் வந்து பணம் கொடுத்து வெற்றி பெற முயல்றாங்க. பணம் கொடுத்தாங்கிறது ஒரு ஓரளவுக்கு உறுதித்தன்மையான நானே கண் கூட பார்த்த உறுதித்தன்மையான ஒரு இன்ஃபர்மேஷன். பாஜகவை பொறுத்த அளவுக்கு எந்த வித பணமும் யாரும் மக்களுக்கு கொடுக்கல. மக்கள்கிட்ட அதுவும் உண்மை. ஓகே, மக்கள்கிட்ட அவங்க எதிர்பார்க்கறது அவங்களோட ஓட்டு மட்டும்தான். அவங்க வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, பாஜக வந்து ஆட்சி பிடிச்சால் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு தமிழருக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பாஜக வந்து ஏதாவது சீட்டு வந்து ஜெயிப்பாங்களா, இல்லை ஓட்டு வங்கியை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த எலெக்ஷன்ல? பாஜக ஒரு சில இடங்களை கைப்பற்றும் என்பது இந்த கருத்து. எந்தெந்த இடங்களை அவங்க பிடிப்பாங்க? ஒரு 3 இடங்கள் சொல்லுங்க, எந்தெந்த இடங்களை பிடிக்க வாய்ப்பு இருக்கு? கோவை பிடிக்கலாம், அதே மாதிரி சிதம்பரம் பிடிக்கலாம், தென் சென்னை பிடிக்கலாம். அதுக்கப்புறம் ஓபிஎஸ்க்கு வாய்ப்பு இருக்கா? ஓபிஎஸ் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? ஓபிஎஸ் முன்னாடியே சொல்லியிருக்காங்க, 80 to 100%. அதனால ஓபிஎஸும் பாஜக கூட்டணியில தான் இருக்காரு, அவருக்கும் வாய்ப்பு இருக்கு. கோயம்புத்தூரும் வாய்ப்பு இருக்கு, இழுப்பறிங்கிறது. பொன் ராதாகிருஷ்ணன் கன்னியாகுமரியில ஜெயிக்க வாய்ப்பு இருக்குமா? பொன் ராதாகிருஷ்ணனுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவர் அனுபவசாலிங்கிறதுனால மக்களை செஞ்சிருப்பாரு, அதனால வாய்ப்பு இருக்கு. மத்திய அமைச்சராக இருந்திருக்காரு. நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா பிஜேபி எப்படியும் ஒரு 10 இடத்துக்கு மேல பிடிச்சிரும் போலயே. 10 இடத்துக்கு மேல பிடிச்சா நம்ம இதுலயே தமிழகத்திலே 10 இடத்துக்கு மேல பிஜேபி வந்துடும். தமிழகத்துல ஒரு 2 அமைச்சர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா
மத்திய அரசு வந்து நார்த் இந்தியாவில் வட வட மாநிலத்தில் நிறைய தொகுதிகள் பாஜக வருங்கிறதுனால மத்திய அரசு கைப்பற்றுறது, பாஜக மத்திய அரசு கண்டிப்பாக கைப்பற்றிவிடும். அது என்னுடைய கருத்து கணிப்பு. ஓகே, இதெல்லாம் வச்சு நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்க உள்ள மீண்டும் 3வது முறையாக பிஜேபி அதிக பெரும்பான்மையோட திரும்பவும் பாரத பிரதமர் மோடி அவர்கள் தான் வரப்போகிறாரு அப்படிங்கிறது உங்களோட கணிப்பாக இருக்குது. ஓகேங்களா? கண்டிப்பாக. அது தமிழகத்தில் அவங்க புதுசாக ஒரு அத்தியாயத்தை தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தமிழகத்தில் ஒரு புதிய ஒரு சாதனை படிக்குவார் அப்படின்னு. இது வந்து நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், படித்த இளைஞர், ஒரு பட்டதாரி இளைஞர், இந்த பொறியாளர், இது மோடி அலையா அண்ணாமலை அலையா தமிழகத்தை பொறுத்தவரை? 2 பேருக்கும் சேமுங்கிறீங்க. ஆனால் செய்தி தொடர்பாளர்கள் அனைவரும் சொல்ற கருத்து என்னன்னா, அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் பிஜேபி கொஞ்சம் ஓரளவு ஸ்டெப் மேல எடுத்து வச்சு வந்துட்டு இருக்கு. அண்ணாமலைக்கு தகுந்த சப்போர்ட்டு சென்ட்ரல்ல இருந்து கிடைக்குது. ஆமா, அண்ணாமலை வந்து கூட்டணி பகிர்வு பாமக உள்ளிட்ட கட்சிகளை சேர்த்தாரு. பாமக, பாரிவந்தர் இந்த மாதிரி உள்ள கட்சிகளை சேர்ந்தாரு. அதனால ஓட்டு வங்கி கொஞ்சம் இதாக இருந்தது. நிர்வாகிகள் வேலை செய்யறதுக்கான வட மாநிலத்தில் பாமகவுக்கு கொஞ்சம் ஓட்டு வங்கி இருக்கு. அதனால அதை சேர்த்தது உள்ளிட்ட நிர்வாக ஆளுமை உள்ள இதெல்லாம் அண்ணாமலை செஞ்சார். அதனால அண்ணாமலைக்கும் அப்புறம் திட்டங்களை செயல்படுத்தினது பாரத பிரதமர், மத்திய அரசு திட்டங்களை செயல்படுத்தினது, விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு 6000 ரூபாய் கொடுத்தது உள்ளிட்ட சிலிண்டர் திட்டம் உள்ளிட்ட திட்டத்தை செயல்படுத்தினது, இதெல்லாம் வந்து அது மூலயமா இது பண்ணது பாரத பிரதமர் மூலமாக. பாரத பிரதமருக்காக 2 பேர்களுக்காகவும் இந்த ஓட்டு. இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் மிகப்பெரிய பின்னடைவுனா எதை சொல்லுங்க? இல்ல, 2 பேரும் தான் போட்டின்னு பார்த்தா. எதனால அவங்க போட்டின்னு பார்த்தா பிஜேபிக்கும் ஏடிஎம்கேக்குமே இல்லை, பிஜேபிக்கும் டிஎம்கேக்குமே இல்லை, டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் தான் போட்டி எப்போதுமே. இது இந்த அரசியல்ல மூன்றாவது அணியாக தான் பிஜேபி வரும். 3வது அணியாக பாரதிய ஜனதாவும் 4வதாக நாம் தமிழரும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனா இந்த அளவுக்கு பிஜேபி கூட்டணி இந்த அளவுக்கு வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. நம்ம தமிழகத்துல இந்த முறை பிஜேபிக்கு அதிகமான ஓட்டு வங்கி இருக்கு. இந்த வரத்துக்கு காரணம் என்னன்னா, ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கேல ஏதாவது ஒரு பின்னடைவு இருந்தால் மட்டும்தான் ஓட்டு வங்கி 3வது அணிக்கு மாறும். அப்ப டிஎம்கேக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கும், ஏடிஎம்கேக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கும். அந்த மைனஸ் பாயிண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க? டிஎம்கேக்கு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, அறிவித்த திட்டங்களை செயல்படுத்தல. சில இடங்கள்ல ரோடு போடல, குக்கிராமங்கள்ல ரோடு போட்ட ரோடும் குண்டும் குழியும் ஆயிடுச்சு. அதனால டிஎம்கே சில திட்டங்கள்லாம் அரைகுறையாக செயல்படுத்துறதுனால டிஎம்கேவுக்கு பின்னடைவு. ஏடிஎம்கேவுக்கு பின்னடைவு எதுனாலன்னா, 4 அணிகளாக பிரிஞ்சதுனால ஏடிஎம்கேவுக்கு பின்னடைவு. இதனால தான் வந்து மூன்றாவது அணியாக இப்போ ஒரு சில இடங்களை கைப்பற்றக்கூடிய சூழ்நிலை உருவாகிறதுக்கான வாய்ப்பு எதனால உருவாச்சுன்னா, பிஜேபி கூட்டணி ஒரு சில இடங்களை கைப்பற்றதுக்கான வாய்ப்பு உருவாகிறதுக்காக இந்த ரீசன் தான் காரணம். இந்த காரணம் தான் காரணம். இதுல 4வது அணியாக ஒரு அணி இருக்கு, மிகப்பெரிய வளர்ந்து வர ஒரு நாம் தமிழர் கட்சி. எந்த அரசியல் கட்சிக்கும் இந்த அளவுக்கு தனித்து நின்று இவ்வளவு அதாவது வாக்கு வங்கி பெற்றது கிடையாது. நாம் தமிழர் வந்து பாத்தீங்கன்னா புதிய சின்னம் மைக்கு, அதாவது ஒளிவாங்கி சின்னத்துல இந்த அளவுக்கு சிறப்பா செயல்பட்டுட்டு வராங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு சின்னத்தை கொடுத்துருக்கலாமா, இல்ல இந்த ஒளிவாங்கி மூலயமாவே அவங்களோட பலத்தை நிரூபிச்சிருவாங்க அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? இந்த ஒளிவாங்கிக்கும் ஓட்டு வங்கி குறிப்பிட்ட ஓட்டு அந்த அளவுக்கு ரீச் ஆயிடுச்சு. 30 லட்சம் ஓட்டு வங்கி இருந்தது. இதுவரை ஒரு 40-50 லட்சம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த தனித்து, அதாவது இந்த 4 கூட்டணியிலையும் பாத்தீங்கன்னா தனித்து 4 கூட்டணி சொல்ல முடியாது, 3 கூட்டணி தான். 4வதாக தனித்து நிற்கிற நாம் தமிழருக்கு அதிக ஓட்டு வங்கி இருக்குன்னு சொல்றீங்க இந்த தேர்தல்ல. ஆமா, இவங்க மத்தவங்க எல்லாம் தனிச்சு நின்னாங்கன்னா கொஞ்சம் இவருக்கு டஃப் கொடுப்பாரு.
அவர் நாம் தமிழர் சீமான் வந்து மற்ற கூட்டணிக்கு டஃப் கொடுப்பாரா, அனைவரும் தனித்து நின்றார். ஏன்னா 7, 8, 9, 10% வரைக்கும் ஓட்டு வாங்குறாரு. மற்ற கட்சிக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக ஏடிஎம்கேக்கே இப்போ கம்மியாக தான் வந்துருக்கு, 14, 18 இந்த அளவுக்கு தான் வருது. டிஎம்கே தனிச்சு நின்னாலும் அந்த ஒரு ரேஞ்சில் தான் வரும், 14, 15 இந்த ரேஞ்சில் தான் வரும். கூட்டணி அமைக்கிறதுனால இவங்களுக்கு இந்த ஓட்டு வங்கி வருது தவிர்த்து, நாம் தமிழரை வந்து புது சின்னத்துல நிக்கிறதுனால மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகாது. ஆளுமை சிறப்பா இருந்தா அதிமுக மாதிரி கட்சி ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா அதிமுக அம்மா இருந்தப்ப, புரட்சி தலைவி அம்மா இருந்தப்ப அதிமுக தனிச்சு 38 தொகுதி வந்தாங்களே. ஐயா சீமான் தனிச்சு நிக்கல ஒரு 2 தொகுதி வர வேண்டியதுதானா? ஏன் வர முடியலையே? வளர்ந்து வரும் கட்சி தானே. வளர்ந்து வரும் கட்சி உண்மைதான். அது இருந்தாலும் சொல்றேன், தனிச்சு நின்னா வர முடியாது, போட்டி போட்டா வர முடியாது அப்படின்னு சொல்றீங்களா? அது சொல்றேன் நான். குறுகிய காலகட்டத்திலேயே தன்னோட கட்சி வந்து பெருசா மக்கள் மத்தியில கொண்டு சேர்த்திருக்காரு சீமான். மிகப்பெரிய சிறந்த அரசியல்வாதி, மேடை பேச்சாளர், அரசியலில் பக்குவமாக பேசக்கூடியவர், தமிழினத்துக்காக போராடக்கூடியவர். அவரோட பேச்சு ஒன்றும் மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்திருக்காரு, கடைசி தொண்டர்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்காரு. இதனால என்னவோ மக்கள் படித்தவர்கள் அனைத்து பாமர மக்களும் சீமான் பக்கம் ஈர்க்கப்படுறாங்க. இதுவே வந்து பிஜேபி அலைன்ஸ் இல்லாமல் இருந்திருந்தால் இன்னும் அவரோட ஓட்டு வங்கி இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏனென்றால் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே கூட்டணி அவங்களோட செயல்பாடுகள் ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால நாம் தமிழருக்கு அடுத்த வாய்ப்பு கிடைத்து விடுமோ அடுத்த 2026 எலெக்ஷன்ல, சட்டமன்ற எலெக்ஷன்ல. இல்லை, நாம் தமிழர் வந்து ஒரு 30 தொகுதி 40 தொகுதி பெறலாம் முடிஞ்சு 2026 ஆட்சியெல்லாம் பிடிக்கிறது கஷ்டம் தான். 30 தொகுதி 40 தொகுதி கிடைக்கும் நம்புறீங்களா? மேக்சிமம் கிடைக்கலாம், அவ்வளவுதான் கிடைக்கலாம். அது மேல ஆட்சியை பிடிக்கிறது சிறந்த கூட்டணி, நான் அவ்வளவுதான் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்றேன். ஒரு சிறந்த கூட்டணி அமைத்தால் தேமுதிகவே எதனால 30 தொகுதி 40 தொகுதி கிடைச்சதுன்னா, புரட்சி தலைவர் அம்மா தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா எதிர்கட்சி தலைவராகவும் பொறுப்பேற்றார். அது அவங்க கூட்டணி சேர்ந்ததுனால பிரிஞ்சு வந்து எதிர்கட்சி தலைவரா இருந்தான். அந்த வாய்ப்பு ஏடிஎம்கே மூலயமா தான் அவருக்கு கிடைச்சிருக்கு, எதிர்கட்சி தலைவர் வாய்ப்பு. தனிமையில் இருந்திருந்தா அது இது கிடைச்சிருக்கு. ஏன்னா தமிழக அரசியல்ல கூட்டணி முக்கியம்னு சொல்றீங்க, கருதுறீங்க. ஓகே, இந்த நாடாளுமன்ற எலெக்ஷன் முடிஞ்ச நாடாளுமன்ற எலெக்ஷன்ல யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு? எந்த தமிழகத்துல எந்த கூட்டணியும் வெற்றி வாய்ப்பு பெறும்? அதிகப்படியான வெற்றி வாய்ப்பு, 2வது 3வது வெற்றி வாய்ப்புகளை சொல்லுங்க உங்களோட கருத்துப்படி. என்னோட கருத்துப்படி முதலிடத்துல திமுக. எத்தனை தொகுதிகள் பிடிக்கும்? 20 தொகுதி பிடிக்கும். அடுத்தபடியா ஏடிஎம்கே 10 15 தொகுதி பிடிக்கும். 20 டிஎம்கே 20, ஏடிஎம்கே 15 தொகுதி. 10 15, 10 to 15, அது 20 தொகுதி. ஆக 30 தொகுதி. மீதி இருக்கிற வந்து 9 தொகுதி பிளஸ் நம்ம பாண்டிச்சேரி, 9 தொகுதிகளில் இந்த இதர கட்சிகள் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. இதர வச்சு பாஜகவுக்கு எத்தனை தொகுதி கிடைக்க வாய்ப்பு? பாஜக 5லேருந்து ஒரு 10, 5 தொகுதிகள் மினிமம் 5. இதர கட்சி சுயேட்சை இதெல்லாம் சேர்த்தா ஒரு 4 தொகுதிகள் இருக்குங்கிறீங்க. ஓகே, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.